பார்க்கிங்லேருந்து சைட்வேஸ் வரலாம். இதுதான் வீட்டோட பேக் சைட். இதுக்கு அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பக்கம் வீட்டோட ஹால் தெரியும். We have a patio. மெயின் ரோட் வழியாக வந்தோன்னா இதுதான் ஸ்டேர் கேஸ். இறங்கி வரணும். $6007. இதுதான் லாக். இது கீழே போடுற லாக். இது வந்து உள்ள இருக்கிறவங்க போடுற லாக். இது பாத்ரூம் வித் ரூம், பெட்ரூம். இது ஒரு சின்ன ஸ்டோரேஜ். டைனிங் டேபிள். இந்த பெட்ரூம் ஆக்குபைடா இருக்கு இப்போ ரைட் நவ். ஹால். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லலாம் ஹாலுக்கு வந்து கார்பெட் வந்துடும். இது கிரவுண்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஃப்ளோர் இது பேட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் இங்கே 6:45 ஆகுது. ஜென்ரலாக 8 o'clock தான் வந்து இருட்டும். இங்கே ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் இருக்குது. இது ஹாலில் இருந்து பார்த்தா இந்த வியூ இருக்கு. இதுக்கப்புறம் பில்டிங்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மரம்லாம் தாண்டி ஆகஸ்ட்லலாம் 8 o'clock தான் இந்த மாதிரி இருட்டி இருக்கும். இது வந்து கார்லேருந்து பார்க்கிங்லேருந்து லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா ஹால். இன்னும் டிவி ஸ்டாண்ட் வாங்கலை. இது வந்து குட்டியாக ஒரு பூஜா செட்டப். கிச்சன் பார்க்கலாம். கிச்சனுக்கு முன்னாடி இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஒரு பிரிண்ட் எடுக்கலாம். ரொம்ப தூரம் போகணும். இது ஒரு $44. இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம். கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். இதுதான் ஓவரால் வியூ. இது ஒரு அட்டாச்டு பாத்ரூம். பாத்டப் ஷவர். இங்கே நாங்கள் ஷவர் அல்லது இதில் டாய்லெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் இது இருக்காது, ஹேண்ட் ஷவர் இருக்காது, தொடச்சிக்கணும். இதில் ஃப்ரிட்ஜு, அவன், மைக்ரோவேவ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு
வீட்டோடயே வந்துடும். டிஷ் வாஷர், ஏர் ஃப்ரையர்லாம் நாங்கள் வாங்கினது. ஏர் ஃப்ரையர், மிக்சிலாம். இதுதான் டிஷ் வாஷர். கிச்சனில் கீழே வந்து பேக்கிங் அவன், மேலே மைக்ரோவேவ். ரீஹீட் பண்ணுறது, டீஃப்ராஸ்டிங் இதெல்லாம் வந்து மைக்ரோவேவில் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes வச்சாலே ரைஸ்லாம் நல்லா சூடாயிரும். இது 4 burner இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் வந்துட்டு ரைட் சைடில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்துட்டு ஸ்மால் பர்னர் ப்ளஸ் லார்ஜ் பர்னர், எது வேணால் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்மால் பர்னர் போட்டால் அந்த இன்னர் சர்க்கிள் மட்டும் ஹீட் ஆகும். லார்ஜ் பர்னர் போட்டால் பெரிய சர்க்கிள் வரைக்கும் ஹீட் ஆகும். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? தஹி, பன்னீர், ரெடிமேட் பட்டர் சிக்கன், பட்டர் மில்க், கோகோனட் வாட்டர். இது வந்து கோகோனட் மில்க். ஊர்லேருந்து வரும்போது தேங்காய் கீறுறதுக்கு வந்து கத்தி எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ சீஸ், பட்டர் இருக்குது. சாக்லேட்ஸ், இது வந்து சாக்லேட் மில்க்கு. சாக்லேட் மில்கில் வந்துட்டு சுகர் போட்டிருக்க மாட்டாங்க. இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அடை மிக்ஸு. அதே மாதிரி கிரேட்டட் கோகோனட் இதுவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மில்க் பார்த்திங்கன்னா இங்கே கேனில் இதில் ஒரு அரௌண்ட் 4 liters கெப்பாசிட்டி இருக்கும். இந்த கேன் நம்ம வாங்கிட்டோம்னா 2 weeksக்கு வரும். இதை அப்படியே டைரெக்டாக எடுத்து டீக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். யோகர்ட், ப்ளூபெரிஸ் கூட இருந்தது. ரெடிமேட் சப்பாத்தி, மினி கேரட்டு, பொமோகிரானட் ஜூஸ், கிவி, கொஞ்சம் எக்ஸ் இருக்கு. Cheese, cherry tomatoes. உள்ள ஒரு ஜூஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம குடிக்கிறதே இல்லை. யோகர்ட் இது வந்து நம்ம தயிர் மாதிரி தான். இது வந்து டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம். இது ஃப்ளேவர்டு. இது ஒரு 3 ஃப்ளேவர் இருக்குது இந்த பேக்கில். கேரமல், வெனிலா அண்ட் பீன் அண்ட் சின்னமன் ரோல். இது அப்படியே சாப்பிட்லாம். கர்ட் டேஸ்ட் தான் இருக்கும். இது வந்து கட் ஃப்ரூட்ஸ், ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ், பராத்தாஸ், ஐஸ்கிரீம். இது வெஜ் ரோல். உள்ள பீட்சா 2 இருக்குது, மீடியம் சைஸு. இது டெம்பூரா ஷ்ரிம்ப். இது அப்படியே வந்துட்டு அவனில் ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சாஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது வந்து சிக்கன். ஃபிஷ் ஒன்று ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்குது. இந்த ஊரில் வந்து நல்லா இல்லை, ஸ்மெல் வருது. வாஷிங் மிஷின். இது ட்ரையர், துணியை நல்லா காய வைக்கும். கிச்சனை ஒட்டி இது ஒரு சின்ன ஸ்டோரேஜ்.
செகண்ட் பெட்ரூம். இது வந்து ஹீட்டர். ரொம்ப கோல்டாக இருந்ததுன்னா ஹீட்டர் ஆன் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஹேர் ட்ரையர். இது வந்து ஒரு ப்ரொஜெக்டர். டிவி வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒன் மோர் பாத்ரூம். பக்கெட் வைக்க முடியாது, கஷ்டப்பட்டு வச்சு செட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தோட்டத்துக்குள்ள ரெண்டு. இது வந்து இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்.